10th Standard Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.1 second problem. Let set A equal to 1, 2, 3 and set B equal to set of all x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross A. Cartesian product between the elements of A and B. அதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் பிட்வீன் பி அண்டு ஏன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இந்த செட் ஏ டைரெக்டாக நம்ம டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆனால் பின்ற செட் வந்து இஸ் டிஃபைன் இன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த பியை நம்ம டேபிளர் ஃபார்முக்கு இந்த ஏன்ற மாதிரி மாற்றணும். என்ன இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பீன்ற செட்டில் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ்ன்ற இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. 10 விட குறைவாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்னு சொல்லும்போது நம்ம 1லேருந்து இப்போ தொடங்கும்போது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 எழுதணும்னு வச்சுக்கோங்க. அதில் 1 வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அப்போ அடுத்த ப்ரைம் நம்பர் என்னவாக இருக்குன்னா 2. அதாவது 10 விட குறைவாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க, லெஸ் தேன் 10. அப்போ 10க்குள்ளே வரக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும். 2 எழுதியாச்சு. 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. அவ்வளோதான். சரியா? இதுதான் வந்து 10 விட குறைவாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸு. சரியா? அப்போது செட் ஏவும் தெரியும், செட் பியும் தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு செட் ஏ. அப்போ ஃபஸ்ட் செட் அப்படி எழுதிக்கோங்க. 1, 2, 3 கிராஸ் பி. பிக்கு பதிலாக 2, 3, 5, 7. ரைட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு? முதல் செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ரெண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர்ட் பேராக எழுதணும். ஏன்னா ஏ கிராஸ் பி அப்படின்ற செட்டு எப்படி இருக்குன்னா, ஆர்டர் பேர் எல்லாமே அந்த ஏ கிராஸ் பி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஆர்டர் பேராக தான் இருக்கணும். சரியா? அது இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து ஏவிலேருந்தும் செகண்ட் கோஆர்டினேட் பிலேருந்தும் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி பேர் பண்ணலாமா? முதல்ல 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்துகிட்டு ஏவிலேருந்து 1 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், பியில் கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பேர் பண்ணணும். பேர் பண்ணி ஒவ்வொன்றா ஆர்டர் பேராக மாற்றிட்டே வரணும். இப்போ 1 எடுத்துகிட்டு 2 கூட, 1 எடுத்து 3 கூட, 1 எடுத்து 5 கூட, 1 எடுத்து 7 கூட, இந்த மாதிரி. ஸோ அப்போ இது எப்படி நம்ம 1 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1, 2 ஒரு ஆர்டர் பேர், 1, 3, 1, 5, 1, 7 என்ன பண்ணிட்டு இல்லையா? ஃபஸ்ட்டு செட் ஏவில் வந்து 1 எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு பியில் கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட பேர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் பேராக மாற்றிருக்கிறோம். சரி, அடுத்தது இப்போ 2 எடுத்துக்கலாம். ஏன்னா 1 முடிஞ்சிடுச்சு. அடுத்து 2 எடுத்திங்கன்னா 2, 2 இந்த 2 எடுத்து 2 கூட, 2 எடுத்து 3 கூட, அதே மாதிரி ஒவ்வொன்று கூட 2, 3, 2, 5, 2, 7 முடிஞ்சுதா? அடுத்தது இப்போ 2 முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஏவில் 3 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 எடுத்துகிட்டு அதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட பேர் பண்ணணும். 3, 2 ஃபஸ்ட் ஆர்டர் பேர். அடுத்தது 3, 3, 3, 5, 3, 7. அவ்வளோதான். இது வந்து என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்டு பி. இப்போ ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பின்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா ஆர்டர் பேரும் உள்ளே வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ 12 எலமெண்ட்ஸ் சரியாக போச்சா, இன்னும் ஏதாவது விடுபட்டு போச்சான்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் ஏவில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா, ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு நம்பர் ஆஃப் ஏவையும் பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் டோட்டல் எலமெண்ட்ஸு. இப்போது ஏவில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 இருக்குது. பியில் 4 இருக்குது. 3 × 4 எவ்வளோ? 12 எலமெண்ட்ஸ் இருக்கணும் ஏ கிராஸ் பியோட செட்டில். ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பியில் 12 எலமெண்ட்ஸ் இங்கே வந்துடுச்சு பாருங்கள்.
ஸோ இது நம்ம பார்த்துக்கணும். இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 × 4 12 எலமெண்ட்ஸ் இந்த A கிராஸ் பியில் இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, B கிராஸ் A. என்ன B கிராஸ் A அப்படின்னா இங்கே A கிராஸ் பியில் ஏ ஃபஸ்ட் எழுதணும், B செகண்ட் எழுதணும். B கிராஸ் ஏல B ஃபஸ்ட் எழுதணும். இப்போ என்ன 2, 3, 5, 7 இதை ஃபஸ்ட்டில் எழுதணும். ஏன்ற செட்டை ரெண்டாவதாக எழுதணும். 1, 2, 3. மறுபடியும் B கிராஸ் ஏவும் ஆர்டர் பேர் தான், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான். ஆனால் இப்போ என்னென்னா பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து எது கூட பேர் பண்ணணும், ஏல இருக்கிற எலமெண்ட் கூட பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். இந்த 2 எடுத்து ஏல இருக்கக்கூடிய 1, 2, 3 கூட பேர் பண்ணணும். சரியா, 2, 1, 2, 2, 2, 3. இப்போ 2ஓட 3 எலமெண்ட் பேர் பண்ணியாச்சு. சரி, அடுத்தது 3 எடுத்துக்கலாமா? 3 எடுத்துட்டு 3, 1, 3, 2, 3, 3 என்ன பண்ணிருந்ததா, இந்த 3 எடுத்துக்கிட்டு 3, 1, 3, 2, 3, 3 சேர்த்து எழுதியிருக்கோம். சரி, அடுத்தது 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்து அதே போல் 1, 2, 3 கூட. அப்போ 5, 1, 5, 2, 5, 3 5 கூட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு எலமெண்ட்டு பியில் இருக்குது, 7 இல்லையா? இந்த 7 எடுத்துக்கலாம். 7 எடுத்துகிட்டு 7, 1, 7, 2, 7, 3 அவ்வளோதான். இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் B அண்ட் A அவ்வளோதான் கேட்டிருக்கிறாங்க. சரியா, A கிராஸ் B, B கிராஸ் A கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.